யார் நடிச்சது பிடிச்சிருந்துச்சு? விக்ரம் விக்ரம் சார் எப்படி நடிச்சிருந்தாங்க? சூப்பரா நடிச்சிருந்தார். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க் யூ. ரொம்பவே நல்லா இருக்கு, ஃபுல் ஃபீலாக இருக்கு. இதை பாரஞ்சு நல்ல கருத்தாக சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சூப்பர் சீன் ஒன்று இருக்கு, மாட்டுக்கறியை வச்சு. அதை நல்லா பாருங்க, அது முக்கியமாக இருக்கு. நல்லா இருக்கு. இது தங்கத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்று. ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லா படத்தோடய நல்லா பண்ணியிருக்கு. சூப்பராக அடிச்சுக்காங்க. படம் ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி, படம் வேற லெவல். செம்ம படம். மிஸ் டோன்ட் மிஸ். இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு, கதையும் நல்லா தான் இருக்கு. ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா ராவாக எடுத்துருக்காங்க படத்தை. பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி. கேஜிஎஃப் அப்படிங்கும்போது அதையும் கம்பேர் பண்ணாங்க. இல்லை கோல்டு தான் கான்செப்ட். படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மாலிக் அவங்களோட ஆக்டிங் அவங்க தெரிச்சுட்டாங்க ஆக்டிங். சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரஞ்சித் அவர்கள் எப்போதுமே ஒரு படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துல எப்பயும் போல தான் சார். கேஸ்டையும் விடல, ரிலீஜனையும் விடல, ஃபெய்த்தையும் விடல. ஓகே. மாளவிகா மோகன் வந்து ரொம்ப எனக்கு தமிழ் ஹீரோயின் பேர்லாம் தெரியாது. ஓகே ஓகே. விக்ரமோட ஆக்டிங் எப்படி? நல்லா இருக்கு, எப்பயும் போல. கேஜிஎஃப் கம்பேரிசன் சொல்லிட்டு அதெல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் அவரோட படம் மாதிரி தான். கேஸ்ட், ரிலீஜன், ஃபெய்த். கேஸ்ட் எதிர்ப்பாரு, ரிலீஜியன் அணைச்சிப்பாரு, ஃபேஸ் கண்டிப்பா நம்புவார். நல்லா இல்லை. அதாவது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு படம் இந்த விஷயத்துல. இல்லை ரகு தாத்தா இல்லை டிபாலி ட்ரை பண்ணி பாருங்க. ரஞ்சித் அவர்களோட அரசியல் இந்த படத்துல எந்த அளவுக்கு? அரசியல்லாம் எதுவும் இல்லை. இப்போ பழங்குடி மக்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், பிரிட்டிஷ் எப்படி உள்ள வந்தாங்க, அதை பற்றினது தான் இருந்தது. மேக்கிங் வந்து ஓரளவு ப்ரொடக்ஷன் சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் விக்ரமோட ஆக்டிங் நல்லா வருது. அதுக்காண்டியே படம் பார்க்கலாம். மியூசிக் அண்ட் ஆக்டிங் காண்டி சூப்பர். படம் நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. ரஞ்சித் அவருடைய ஒவ்வொரு படத்துலையுமே ரொம்ப அழுத்தமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த படத்துல எப்படி? இது வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. கதை எல்லாமே நல்லாவே இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு. ஜிவியோட மியூசிக் எந்த ஒரு மியூசிக்லாம் குறைய சொல்ல தேவை, நல்லா இருக்கு. விக்ரம் அண்ட் மாளிகா மோகன் இவங்க ரெண்டு பேரும் காம்போ. விக்ரம் நடிப்பு நல்லாவே இருக்கு. விக்ரம் சொல்லவே தேவையில்ல, நடிப்பு நல்லாவே இருக்கு. ஓவராலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை படம் ஃபுல்லாகவே இருக்கு, நல்லாவே இருக்கு. படம் வந்து எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்கு. பொறுமையாக பார்க்கணும். ஸ்லோவாக இருக்கு, பொறுமையாக பார்த்தா அந்த கதை புரியும். நல்லா இருக்கு. வேற லெவலில் இருந்துச்சு. சியான் விக்ரம் சார் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் சீன் செம்ம வேற லெவல். ஒரு ட்விஸ்ட் அண்ட் பிளாட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், அந்த ஸ்க்ரீன் அப்படி பார்த்துட்டே இருக்கலாம், கொஞ்சம் கூட லேகே ஆகலை. வேற லெவல். ரஞ்சித் அவர்களுடைய ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு அரசியல் வந்து இந்த படத்துல அரசியலா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இது இல்லை. பட் பேராசைப்படக்கூடாது, நம்ம கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை வச்சுட்டு இது பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. வேற லெவல். சியான் சார் தான் செம்ம. எக்ஸாக்ட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவரை விட்டுட்டு அந்த இது ஹை மூவே ஆகலை. அவர் அவ்வளோ நடிச்சிருக்காரு, அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காரு. வேற லெவல். இங்கே போய் கையில சிவர் ஆகுது அவரை பற்றி சொல்லும் போது அவ்வளோ இதாக இருக்குது. கூஸ்பம் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. வேற லெவல். தேங்க்ஸ். சூப்பராக இருக்குங்க. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ரஞ்சித் நல்லா எடுத்திருக்காப்புல. இந்த மாதிரி யாருமே ஆக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது படம். ஆனால் படம் ஸ்லோ. ஆனால் பார்க்கணும், அதை ரசிக்கிறவங்க நல்லா ரசிக்கணும் அந்த படத்தை. அந்த ஆக்டிங் தான் வேறு லெவல். நல்லா இருக்குது படம். இது நல்ல படம். இது பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். பட் ஆனால் ஸ்லோவாக இருக்குது. படத்தை வந்து ரசித்து பார்த்தா ஆக்டிங்கை ரசிக்கணும். யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் கலக்கியிருக்காரு. விக்ரம் ஒர்க்கு சூப்பராக இருக்குது. வேறு லெவல் படம். ஆமாம். ஆனால் இந்த மாதிரிலாம் அதை மாதிரி இல்லை. இதில் நல்லா போயிட்டு இருக்குது படம். வேறு அது எதுவும் அரசியலோ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. நல்லா அவரோட ஒர்க்கு நல்லா பண்ணி ரஞ்சித்தும் சரி, உள்ளே இருக்க ஆக்டிங்கும் சரி, தலைவர் பயங்கரமாக கலக்கியிருக்காரு. யாருமே அந்த அளவுக்கு ஆக்டிங் இந்த ஒரு விஷயம் இடையில சொல்லிருந்தாங்க. விக்ரம் அவர்களுக்கு வந்து ஃபேன்ஸ் அவ்வளவா கிடையாது அப்படிங்களே பிரஸ் மீட்ல பேசும்போது விக்ரம் அவர்கள் சொல்லுவாங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பதிலா என்ன எடுத்துக்கலாம்? இதே எடுத்துக்கங்க. நல்ல ஆக்டிங். அவரோட ஒர்க்கு வேற லெவலில் இருக்குது. நிஜமாக சொல்கிறேன். எந்த ஆக்டரும் வந்து நானும் ஒரு தலையோட ரசிகன் தான் நான். ஆனால் இந்த மாதிரி ஒர்க் அவுட் வந்து வேற யாருக்குமே கிடைக்காது. சூப்பராக நடிச்சிருக்காரு. பிதாமகனுக்கு அடுத்தது இந்த படம் கண்டிப்பாக அவார்டு வரும். நல்லா இருந்தது. உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தத படம் ஃபுல்ஃபில் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. மியூசிக் செம்மையாக இருந்தது.